ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளாஸ் பெயிண்டிங் பார்க்க போகிறோம். வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பழைய ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ஒரு கிஃப்டாக மாற்ற போகிறோம். இது என்கிட்ட இருக்க பழைய ஃபோட்டோ ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக ஒரு கார் டிசைனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதான் ஃபோட்டோ ஃப்ரேமு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது என்கிட்ட ரொம்ப நாள் வச்சுருந்தேன். அது கூட ஒரு சின்ன கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த கிளாஸில் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த குட்டியாக இருக்கு பார்த்தீங்களா கிளாஸு, இதுக்குள்ளே அப்படி அட்டாச் பண்ண வேண்டியதான். இது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. உங்ககிட்டயும் பழைய ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தால் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிளாஸில் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேப்பரில் நம்மளுக்கு பிடிச்ச டிசைனை வரைஞ்சிக்கலாம். நம்ம பேப்பரில் வரைஞ்சிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் வராமல் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை வந்து நம்ம பிக்சர் வரைஞ்சிக்கிறோம். இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் இந்த ஹார்ட்டின் இருக்கிற மாதிரி அழகாக ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்லைனர் சில்வரில் கோல்டுன்னு பிளாக்ல இருக்குது. இன்றைக்கி நான் வந்து கோல்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கலர்ஸ் இது வந்து 10 கலர்ஸ் இருக்கும். இது வந்து 106. இதில் வந்து 5 கலர்ஸ் கூட இருக்கா. நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்தமாரி நம்ம அந்த கிளாஸை வந்து அந்த பிக்சரில் அழகாக செட் பண்ணிவிட்டு மேலே வந்து அவுட்லைன் கொடுக்க வேண்டியதான். நான் இந்த கோல்டன் கலர் அவுட்லைன் யூஸ் பண்ணுறேன். அந்த பிக்சர் மேலேயே அந்த அவுட்லைனர் வச்சு அழகாக அவுட்லைன் கொடுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் பெயிண்டிங் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அவுட்லைன் கொடுக்க கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஆர் தேர்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து அழகாக அந்த அவுட்லைன் கொடுக்க வந்துடும். கோல்டன் தான் கொடுக்கணும், இல்லை பிளாக்கு இல்லைன்னா அந்த சில்வர் கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு வந்து கோல்டன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக நம்ம வரைஞ்சிருக்க இந்த பிக்சர் மாதிரியே இந்த அவுட்லைன் கொடுக்கணும். இப்போ அழகாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸ் கலர்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹார்ட்டினுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கிளாஸில் ஒன்ஸ் வாங்கினாலே போதும். நம்ம சேனல்லே நம்மளுக்கு வந்து 4 வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அது எல்லாமே இந்த கிளாஸ் கலர்ஸ் ஒரு டைம் தான் வாங்கினா, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி போட்டு நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள். இப்படி நீட்டாக ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். அழகாக இந்தமாதிரி ரெட் கலர் கொஞ்சம் திக்காக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டக்கு டிசைனுக்கு வந்து நான் வந்து எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கலர் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த கலர்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம இயரிங் பட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நான் அப்படி கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த குட்டி குட்டி ஹார்ட்டினுக்கெலாம் நான் வந்து அந்த ரெட் கலர் கொடுத்துருக்கேன். ரொம்பவே ஈஸி பட் சூப்பராக இருக்கும். இந்த ஷூ டிசைனுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துக்கிறேன். நம்மள்ட்ட இருக்க ஓல்டு ஃபோட்டோ ஃப்ரேம், இந்த ஓல்டு கிஃப்ட் இந்த கிளாஸில் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து அழகாக ஒரு சூப்பரான கிஃப்டாக கொடுக்கலாம். அதுவும் இந்த வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலில் நம்ம சூப்பராக நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அழகாக கிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து ஐஸ்க்கு வந்து நான் ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ கொடுத்துட்டு நம்ம அந்த பிளாக் அவுட்லைனர் வச்சு அந்த ஐஸ்க்கு வந்து நான் பிளாக் கொடுத்துக்கிறேன். அந்த பிளாக் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைனர் வச்சு அந்த ஐப்ரோஸ்க்கு வந்து நான் வந்து அந்த பிளாக்லேயே கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம நல்லா அது கலர்ஸ்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த அவுட்லைனர் வச்சு இந்த டிசைன் கொடுக்க முடியும். ட்ரை ஆகலைன்னா நம்ம டிசைன் கொடுக்க முடியாது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்தமாரி நீங்கள் வந்து அந்த அவுட்லைன் வச்சு கொடுங்க அழகாக. அதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு வந்து பிங்க் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டிங் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அந்த கலரை அதுக்கு மேலே
நம்ம கோல்டன் அவுட்லைனர் யூஸ் பண்ணோம்ல, அதை வச்சு நம்ம லெட்டர்ஸ் எழுதிக்கலாம். நான் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேக்காக ஐ லவ் யூன்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் அந்தமாரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கூட லெட்டரில் அழகாக எழுதிக்கலாம். லெட்டருக்கு பேர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெரி சிம்பிள். இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டுக்கு நான் வந்து இந்த கில்டர் ஷீட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஓவரால் லுக் பாருங்கள். ரொம்பவே ஈஸி, ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நம்மள்ட்ட இந்த பழைய ஃபோட்டோ ஃப்ரேமை அழகாக சூப்பராக ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்மளுக்கு புது வீடியோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.